சில பேர் வந்து தர்பூசணிலாம் ரசாயனம் சேர்க்குறாங்கன்னு சொல்லி பொருளை கிளப்பி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையாது. விவசாயிங்க யாரும் ஊசி போடுறதில்ல, அதில் கலரும் சேர்க்கறதில்ல. அதே மாதிரி வியாபாரிகளும் நேர்மையாக தான் வேலை செய்கிறாங்க, நேர்மையாக தான் விற்பனையும் பண்ணுறாங்க. விவசாயிங்க எந்த பித்தலாட்டமும் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்களும் பாவம். விவசாயம் நல்லா இருக்கணும்னா, விவசாயியும் வாழ வைக்கணும்னா நீங்கள் வாங்கி விற்பனை பண்ணால் தான் அவங்களும் வாழ முடியும். வீட்டில் ஒரு பழம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம். ஒரு பழம் வந்து வாங்கி கொடுக்குறதுல 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா, கிலோ 15 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். கடைகளில் 20 ரூபா, 25 ரூபா விற்பாங்க. அவ்வளோதான் ரேட்டு. இதை நீங்களும் வாங்கி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரியவங்களும் கொடுக்கணும். உடம்புக்கும் குளிர்ச்சி. வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ டெய்லி அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம். டீ, காஃபி இந்த மாதிரி வேறு விஷயங்கள்லாம் செலவு பண்ணுறோம். சில பேர் வந்து ஒயின் ஷாப்பை தேடி ட்ரிங்க்ஸ் அடிக்க போயிடுறாங்க. அதில் 1000 கணக்கில் 500 கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுக்குறதுல என்னங்க நம்ம குறைஞ்சிட போகிறோம். 40 ரூபா, 50 ரூபா செலவு பண்ண மாட்டாங்களா? வெயில் காலம் வந்தால் வாங்கி கொடுத்தோம்னா உடம்பும் நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். விவசாயிகளும் வாழ்வாங்க. உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம், நீங்களே எங்களை வாழ வச்ச மாதிரி.